100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 92வது நாள் காலையில ஏஞ்சோன்னே மறக்காம ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டேன். இது வரைக்கும் யாருக்கும் காலையில ஏஞ்சோன்னே தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னா இனிமே வளர்த்துக்கோங்க. அண்ணனோட ஒரு சின்ன அட்வைஸ். வீட்டுல இன்னைக்கு சாம்பார் சோறு. என்னடா எப்ப பார்த்தாலும் வீட்டுல சாம்பாரா நீங்க யோசிக்கலாம். ஆமா, எங்க ஸ்கெடியூலே சாம்பாரும் ரசமும் தான். கரெக்டா மணி 12 hour வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு 10:12 ராவு காலம் நேரம் முடிஞ்சிச்சு. அதனால உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி படிச்சலான்ட்டு ஒரே பொடியே உட்காந்து ஒரு 2 மணி நேரம் படிச்சிட்டேன். அப்புறம் என்ன மண்டை கொளறல் தாக்கப்பட்டேன். சரி ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி போறதுல கல்யாணத்தை காட்டி காஃபியை குடிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் செருப்படி சம்பவம். இன்னைக்கு ட்ரைனிங் போட்டு போக வேண்டிய ஜெசியா துவைக்கவே இல்லை. ஈவினிங் வரைக்கும் பார்த்தேன், காயவே இல்லை. அப்புறம் அதே போட்டு கிரவுண்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு குட்டி கொஞ்சம் ஒண்ணுமே வரல. சோ ட்ரைனிங்ல இன்னைக்கு அண்ணனோட 1 man ஷோ மட்டும் தான். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ஓடி முடிச்சிட்டு அப்புறம் கை சுத்துறது கால் சுத்துறது, முக்கியமா அந்த கீழே வந்து 5 ரூபாய் கணக்கு தர்றது. அடுத்து கொஞ்ச நேரம் ட்ரிப்ளிங் பண்ணேன். இன்னைக்கு சிங்கிள் லெக் ஸ்டெப் ஓவர் கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. அடுத்து ஏர்பால் கண்ட்ரோலுக்கான ட்ரைனிங் பண்ணேன். ஆஸ் எ ஃபார்வர்டா இது ரொம்ப முக்கியம் எனக்கு. அதுக்கு அடுத்து சைடுல தோக்குல ஜம்ப் ஸ்பிரிண்ட் மேக மூட்டத்தோட மூடிட்டு இருந்தவன டப்புன்னு திறந்துருச்சு. இந்த வாண்டு பசங்க வேற நான் ட்ரைனிங் பண்ற இடத்துல கரெக்டா வந்துட்டானுங்க. படையா வந்து ஒரு ட்ரெயின் கிராசிங் போடுறானுங்க. சரி சார்வாலாம் போட்டும் பொறுமையா ட்ரைனிங் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வானத்துல இருந்து நம்ம மழை சார் என்ட்ரி கொடுத்தாரு. பட்டுன்னு ஒரே ஒரு செட்டை மட்டும் முடிச்சிட்டு அந்த நேரம் பார்த்து பேக் ட்ரைபாடு செருப்பெல்லாம் ஒன்னொன்னு ஒரு பக்கம் செதறி கிடக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு துணி எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.